வணக்கம் ட்ரேடர்ஸ். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக உங்கள் மன ரீதியாக ஒரு சைக்காலஜி அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை வச்சு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வேறு எதுவும் நம்ம இதில் பார்க்க போகிறது கிடையாது. சைக்காலஜி அப்படிங்கிறதுல ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் சைக்காலஜி ரொம்ப முக்கியமான ஒன்று. அது ஒரு வீக்காக இருக்குது அப்படின்னா அவங்களால இங்கே ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கடினமாக போயிடும். அதை என் பார்வையில் நான் கடந்து வந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு உங்களுக்கு நான் இந்த சைக்காலஜி அப்படிங்கிற டாப்பிக்கில் பேசலாம். இது எவ்வளோ பேருக்கு பிடிக்கும்னு தெரில. சைக்காலஜியில் நீங்கள் உங்களை தயார் பண்ணிக்கணும் அப்படிங்கிறவங்க ஆர்வமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இல்லை இதெல்லாம் ஒரு வேலையா, இது என் டயத்தை வேஸ்ட் பண்ணுற மாதிரி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை இப்போ ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் போயிடலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சைக்காலஜி அப்படிங்கிற வேர்ட்ஸ் ஒரு பிஸ்னஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைக்காலஜி மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆப்ஷன் ட்ரேடிங்கை பற்றி நம்ம ஸ்ட்ராட்டஜிலாம் கொடுத்துருக்கோம். கணித அடிப்படையில் ஒரு மேக்ஸ் ஃபார்முலா அந்த மாதிரி அடிப்படையில் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு வரேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ தூரம் ஆதரவு கொடுக்கீங்களோ அது அந்த மாதிரி என்னால் கண்டென்ட் ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். லைவ் மார்க்கெட்டோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃப்ரீ டெலிகிராம் லிங்க்கும் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ட்ரேடிங் அப்படின்னு வந்துட்டாலே எல்லாரோட மனநிலையும் ஒரே மாதிரி இருக்க போகிறது கிடையாது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, இங்கே இதை புரிதல் இல்லாமல் எல்லாருமே அப்ரோச் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பணத்தை வச்சு மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணும்போது ரியல் மணியை வச்சு நீங்கள் ஒரு என்ட்ரி எக்ஸிட் பண்ணும்போது உங்கள் கண்ணு முன்னாடியே உங்களோட பிஎன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷோ ஆகுது. ஸோ ப்ராஃபிட் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்போது உங்கள் மனநிலையில் ஒரு கூலாக இருக்கும். ரெண்டாவது, பார்த்த ப்ராஃபிட்டோட அதிகமாக இன்னும் வேணும், இல்லை போகுமா போகாதா அப்படிங்கிற மாதிரி கேள்விகளும் உங்கள் மனசில் வரும். அதே நேரத்தில் நீங்கள் எடுத்த பொசிஷன்லேருந்து ஆர்டர் உங்களுக்கு நெகட்டிவாக மார்க்கெட் போகுது அப்படின்னா உங்களோட ரிசல்ட் அங்கே நெகட்டிவாக அங்கே ஷோ பண்ணும். லாஸில் ஓடும் பாயிண்ட்ஸ். அந்த மணி லாஸில் போகும்போது உங்களோட மனசு எப்படி இருக்குன்னு தெரியுமா? இதை விட்டு நான் வெளியே வரணும்னு உங்களுக்கு தோணாது. லாஸை ரெக்கவர் பண்ணிடலாம், மார்க்கெட் எனக்கு ஃபேவராக திரும்பிடும், ஸோ அந்த லாஸ் எனக்கு நிரந்தரம் கிடையாது, லாஸை நான் ரெக்கவர் பண்ணிடுவேன் அப்படின்னு கண்மூடித்தனமாக அதை ஹோல்டு பண்ணுவாங்க லாஸை. அதாவது ஏன் அந்த லாஸை ஹோல்டு பண்ணுறோன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க ஒரு என்ட்ரி எடுத்துட்டாங்க, அது அவங்களுக்கு நெகட்டிவாக போயிடுச்சு. ஸோ அதை விட்டு வெளியே வர்றதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை, நஷ்டத்தை ஏற்றுக்கிற மனசு அங்கே இல்லை. ஸோ அவங்க அதை ஹோல்டு பண்ணுறாங்க. கையை மீறி ஒரு ஸ்டேஜில் லாஸ் பெருசாகிடுது. இருந்த சின்ன லாஸ்லேருந்து படிப்படியாக அது பெரிய லாஸ் நோக்கி அவங்கள தள்ளுது. அவங்க மன ரீதியாக ரொம்ப அங்கே பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா மார்க்கெட்டில் வேறு எதுவுமே அவங்களால பார்க்க முடியாது, அப்சர்வேஷன் பண்ணவே முடியாது. ஏன்னா முழுக்க அவங்க அந்த பிஎன்னில் தான் அவங்களோட ஃபோக்கஸே இருக்கும். பார்வை ஃபுல்லாக அவங்களோட அந்த லாஸ் ஓடிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதில் மட்டும்தான் அவங்களோட பார்வையே இருக்கும். மார்க்கெட் என்ன மாதிரி அங்கே ரியாக்ஷன் ஆகுது, ஒரு ஸ்பாட்டை பார்க்கணும் அவங்க. அதாவது அவங்களுக்கு ஃபேவராக மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை, அந்த கவனமே அவங்க அவங்களுக்கு சுத்தமாக வராது. இதே இது ப்ராஃபிட்டில் போகிறாங்கன்னா அந்த ப்ராஃபிட் எதை நோக்கி போகுது அப்படிங்கிறதே கிடையாது. ஒரு எடுத்துட்டாங்க அப்படின்னா அது ப்ராஃபிட்டை நோக்கி போகுதுன்னா லிமிட்டடாக ஒரு சின்ன ப்ராஃபிட்டில் அவங்க புக் பண்ணிவிட்டு வெளியே வந்திருப்பாங்க. அதுக்கடுத்து மார்க்கெட் அவங்க எடுத்த அந்த ஸ்ட்ரைக் கிட்டத்தட்ட பல மடங்கு அதிகரித்து போயிருக்கும். அவங்களோட மனநிலை இப்போ எப்படி இருக்குன்னா, நான் விற்றுட்டு வந்த பிறகு மார்க்கெட் பெருசாக ரேஞ்சு கொடுத்துருச்சு, நான் அந்த பொசிஷனை வச்சுருந்தா
இந்நேரம் எனக்கு வந்து இவ்வளோ காசு நான் இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட மனது அப்படி தான் இருக்கும். இங்கே போதும் அப்படிங்கிற மாதிரி மனசு வர்றது கடினமான ஒன்று. அதுக்கு நீங்கள் தயார் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டை வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கும். எப்படி தயார் பண்ணணும் அப்படின்னா, சைக்காலஜியில் வந்து முக்கியமான பாயிண்ட் வந்து இதை வந்து யாரும் சொல்லி கொடுத்துட முடியாது. உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கணும். கேள்வி கேட்டு உங்கள்கிட்ட என்னென்ன தப்பு இருக்கோ அதெல்லாம் திருத்தணும். திருத்திக்கிட்டால் மட்டும்தான் இது வந்து நீங்கள் சைக்காலஜியில் ஒரு படி ஸ்டெப் வச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அதை வந்து ஒரு நாள் 2 நாளில் கண்டினியூவாக வந்து ஃபாலோ பண்ணணும் மார்க்கெட்டில். 2வது படி நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்க. இதை உங்கள் லைஃப்பில் கண்டினியூவாக பண்ணும்போது மார்க்கெட் அதுக்குரிய ப்ராஃபிட்டை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இன்னொரு விஷயம், இப்போது ஒரு ட்ரேடர்ஸ் வந்து பல டைப் ஆஃப் இருப்பாங்க. ஏன் பொசிஷன் எடுக்கிறோன்னே தெரியாமல் சிலர் எடுத்துருவாங்க மார்க்கெட்டில். அதாவது மார்க்கெட் வந்து கேண்டில் மூமெண்டம் வச்சு மட்டும் எடுப்பாங்க. அதாவது மார்க்கெட்டை அனலைஸ் பண்ண தெரியாமல் இன்னும் நிறையா பேர் இருக்காங்க. ஒரு கேண்டில், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு க்ரீன் கேண்டில் பார்த்துட்டா மார்க்கெட் வந்து ஒரு லாங் போக போகுது அப்படின்னு ஒரு லாங் எடுத்துருவாங்க. ஸோ மார்க்கெட் அங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் இருக்கும், செல் ஆஃப் ஆயிரும். அங்கேருந்து உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் மார்க்கெட்டில் போனால் நான் ஆர்டர் எடுத்தோடனே எனக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் எப்போல்லாம் ஆர்டர் எடுக்கிறேனோ மார்க்கெட் வந்து அதுக்கு நெகட்டிவாகவே போயிடுது. அப்போ நீங்கள் அங்கே சம் மிஸ்டேக் பண்ணுறீங்க. ஸோ அடிப்படை வந்து இங்கே வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அடிப்படைனா ஒரு மார்க்கெட் வந்து ஏன் ஒரு இடத்துலேருந்து செல் ஆகுது, ஏன் ஒரு இடத்துலேருந்து பை ஆகுது. பர்டிகுலராக ஒரு இடத்துல வந்து செல்லிங் ப்ரெஷர் இருக்குது, அதே மாதிரி ஒரு இடத்துல இருந்து பையிங் ப்ரெஷர் இருக்குது. அது ஏன் அப்படிங்கிறத நீங்கள் கேள்வி கேட்கணும். ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக நீங்கள் வந்து பதிலை மட்டும் தேடிக்கிட்டு இருக்கக்கூடாது. பதிலை தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா மார்க்கெட் வந்து உங்கள்கிட்ட கேட்கும், உன் கேள்வி என்னப்பா, நீ பதிலை மட்டும் தேடிக்கிட்டு இருக்க, உன் கேள்வி என்ன அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் கேட்கும். மார்க்கெட் அப்போ கேட்கும்போது நீங்கள் வந்து ட்ரேடராக இருக்க மாட்டீங்க, எல்லாத்தையும் தொலைச்சிட்டு காணாமல் போயிருப்பீங்க. அந்நேரம் தான் உங்களுக்கு ஞானமே பிறக்கும். கேள்வி கேட்கணுங்கிற எண்ணமே அப்போ தான் உங்களுக்கு வரும். இதை ஏன் முன்னக்கூடியே நீங்கள் பண்ணக்கூடாது? பதிலை மட்டும் தேடாதீங்க. பதில் அப்படிங்கிறது ப்ராஃபிட். பதிலுங்கிறது ப்ராஃபிட். நீங்கள் அதை மட்டும்தான் அங்கே தேடுறீங்க. கேள்வியை கேட்டால் தான் உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஸோ கேள்வியை கேட்க பழகுங்க. கேள்வி என்னப்பா நீ கேள்வி கேட்க சொல்லிட்ட, நான் எங்கே போய் கேள்வி கேட்க அப்படின்னா, என்ன கேள்வி கேட்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கக்கூடாது. மார்க்கெட்டில் நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னா ஒரு இடத்துல, ஏன் அந்த தப்பு, மார்க்கெட் எனக்கு வந்து அந்த தப்பு பண்ணி கொடுத்துருச்சு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் தப்பு பண்ணீங்க, அதனால் மார்க்கெட்டு அதுக்குரிய பலனை கொடுத்துருச்சு. ஸோ தப்பை நீங்கள் உணரணுங்க. அதுக்கடுத்து அந்த தப்புக்கு நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறத நீங்கள் அங்கே போய் தெரிஞ்சுக்கணும், கேள்வி கேட்கணும். மார்க்கெட்டில் அதை சம்மந்தமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ தெரிஞ்சுக்கிடும்போது உங்களுக்கு உள்ள இந்த ஒரு காரணத்தினால தான் நான் வந்து இன்னைக்கு லாஸ் வந்துருச்சு எனக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிதல் வந்துடும். திருப்பி என்ன பண்ணுவீங்க, அந்த தப்பை நீங்கள் பண்ண மாட்டீங்க. அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது, அன்றைக்கி நான் இந்த மிஸ்டேக் பண்ணேன், ஸோ இன்றைக்கி நான் அதை பண்ண மாட்டேன், இன்றைக்கி சரியாக நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவீங்க. ஸோ அன்றைக்கி உங்களுக்கு ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். ஸோ இதைத்தான் வந்து மார்க்கெட்டுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள். அதுக்குரிய மதிப்பு மரியாதையை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கும் திருப்பி அதை கொடுக்கும். நீங்கள் வந்து அதோட அப்ரோச் வந்து புரிதலே இல்லாமல் மற்றவங்களோட பிஎன் ரிப்போர்ட்டர், அதாவது அதிகமான ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒருத்தவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காட்டிட்டாங்கன்னா அதுக்கான உழைப்பை அவங்க போட்டிருக்காங்க, அதுக்குரிய கேபிட்டல் அவங்கள வச்சுருக்காங்க, அதனால் அவங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடச்சிருக்கு.
அதை வந்து நீங்கள் திங்க் பண்ணணும். அதை மட்டும் பார்த்துட்டு என்கிட்ட இருக்கிற கேபிட்டல் வச்சு மலையளவு உள்ள பெரிய ப்ராஃபிட்டை நான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. நம்மக்கிட்ட என்ன முதலீடு இருக்கோ அதை வச்சு ஒரு டீசெண்டான ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட் உங்களுக்கு அது ஃபேவராக கொடுக்கும். அதை தாண்டி நீங்கள் இருக்கிற கேபிட்டலை மார்க்கெட்டில் இருக்கிற மொத்த ப்ராஃபிட்டை நான் எடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற சின்ன கேபிட்டலை கூட மார்க்கெட் எடுத்துகிட்டு போயிடும். இதுதான் ரியாலிட்டி. பேராசை இங்கே வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அது வந்து உங்களை வந்து எல்லா நாளும் வந்து உங்களை கையை பிடிச்சி கூட்டு போகாது. ஒரு நாள் அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கிடைக்கும், இல்லைன்னு சொல்ல. எல்லாருமே சொல்லுவாங்க, நான் வந்து மார்க்கெட்டில் பல லட்சம் சம்பாதிச்சிருக்காங்க. சரி, அந்த பல லட்சம் சம்பாதிச்சிங்களே அதை கையில் நிலையாக வச்சுருக்க உங்களால் முடிஞ்சா அப்படின்னா முடியாது. மார்க்கெட் ஒரு ட்ரெண்டாக இருக்கும்போது தெரியாதவங்க கூட இங்கே வந்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். ஆனால் மார்க்கெட் ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருந்துருச்சு, உங்களுக்கு அகென்ஸ்டாக இருந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன தான் அங்கே குட்டிகரன்னு அடித்தாலும் உங்களால் அதுலேருந்து மீண்டு வர்றது கஷ்டமாயிரும். ஸோ ஒரு ட்ரேடராக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வேணும். மார்க்கெட்டுங்கிறது நீங்கள் மார்க்கெட் முடிஞ்ச மார்க்கெட்டை பல கோணத்தில் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணலாம். நாளைக்கு என்ன மாதிரி மார்க்கெட் வந்து இருக்கும், இப்படி இருந்தால் என்னோடய ட்ரேடிங் வாய்ப்பு எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பல கோணத்தில் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணலாம். ஆனால் எல்லாமே வந்து காலையில் 9:15 மார்க்கெட் ஆரம்பிக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு ஒரு ஒயிட் பேப்பர் கொடுத்துருவாங்க. அங்கே எங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகுதோ அதுலேருந்து தான் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் நினச்ச இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். சப்போஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணாத இடத்துல ஒரு இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு, நீங்கள் நினச்ச மாதிரி அது அமையலை அப்படின்னா அந்நேரம் புதுசாக வந்து நீங்கள் திங்க் பண்ணணும். அந்த ஒரு பாயிண்ட்லேயே நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிடக்கூடாது. நான் நினச்ச மாதிரி மார்க்கெட் இல்லை, புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகிடக்கூடாது. ஸோ மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதை தயார் பண்ணிக்க உடனே டிசிஷன் எடுக்கணும். ஸோ ஒரு மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து ஒரு கேப் டவுன் ஆயிடுச்சு, நான் நினச்சது நியர்பை ஓப்பன் ஆனால் இந்த மாதிரி ட்ரேடிங் செட்டப் நான் வச்சுக்கிட்டேன், அது இல்லை, அது கேப் டவுன் ஆயிடுச்சு, ஸோ வேறு என்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆராயணும். அதுக்குன்னு நேக்கடாக வந்து நம்ம வந்து உள்ளே பாஞ்சிடக்கூடாது. மார்க்கெட்டில் நம்ம வந்து அதை டெய்லி அனலைஸ் பண்ண டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மார்க்கெட் வந்து நமக்கு நிறையா லெசன் கிடைக்கும். ஸோ அந்த லெசன்லாம் இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த மாதிரி ரிப்பீட்டடாக ஆகும்போது நீங்களே வந்து டக்குன்னு அதுக்கு முடிவு எடுக்கலாம். புதுசாக இருக்கும்போது உங்களுக்கு டஃப்பாக இருக்கும். இதே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா, ஓகே இன்றைக்கி மார்க்கெட் வந்து இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி உங்களால் திங்கிங் உடனே டிசிஷன் எடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து சைக்காலஜிக்கலாக வரும். ஒரு என்ன பண்ண பேட்டர்ன்ஸு, ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்ஸு, மணி மேனேஜ்மெண்ட்டு, ஒரு டெக்னிக்கல் அனலைஸ், இதெல்லாம் தாண்டி இதில் எல்லாமே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இந்த சைக்காலஜி அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ ஒருத்தர் பார்த்திங்கன்னா, நான் ஒரு 3 டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ் பார்க்கலாம். ஒருத்தர் பார்த்திங்கன்னா அவர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து என்ட்ரி எடுத்தாலே லாஸ் மட்டும்தான், அந்த மாதிரி தான் அவரோட இது இருக்கும் மனநிலை. நான் எப்போவுமே எடுத்தாலும் லாஸில் தான் இருக்கேன், அதுக்கு என்ன பண்ணனே தெரில அப்படிங்க சொல்கிறாங்க. இன்னொருத்தர் பார்த்தா காலையில் நான் ஒரு என்ட்ரி எடுத்தேன், ப்ராஃபிட்டில் வந்துட்டேன், திருப்பி வந்து மார்க்கெட்டை வந்து திருப்பி உள்ளே போய் நான் ஒரு இன்னொரு ப்ராஃபிட் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு உள்ளே போனேன், அது வந்து எனக்கு ஃபேவராக இல்லை, அகென்ஸ்டாக போயிடுச்சு. ஸோ நான் எடுத்த ப்ராஃபிட்டும் காஸ்ட்டு வந்துருச்சு. இப்போ அவரோட மனநிலை எப்படி இருக்குன்னா, ஓகே இப்போ என்ன காஸ்ட்டு தானே, வேணால் இன்னொரு ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட்டுக்குள்ளே வந்துடலாம். காலையில் நான் ப்ராஃபிட்டில் இருந்தேன், இப்போ காஸ்ட் ஆயிடுச்சு, இன்றைக்கி ஒரு ப்ராஃபிட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இன்னொரு ஆர்டர் எடுப்பார். அதுவும் அவருக்கு ஃபேவராக போகாது, நெகட்டிவாக போயிடும். ஸோ ப்ராஃபிட்டில் இருந்தவர் காஸ்ட்டு வந்துட்டு திருப்பி ஒரு ஆர்டர் எடுத்து நெகட்டிவ் வந்துட்டார். இப்போ வந்து அவர் மனநிலை எப்படி இருக்குன்னா, காலையில் நான் ப்ராஃபிட் எடுத்தேன்,
இப்போ செகண்ட் ஆர்டர் எடுத்தேன் இன்னொரு ப்ராஃபிட்டுக்காண்டி. அது வந்து என் ப்ராஃபிட்டே இது பண்ணிவிட்டு இப்போ காஸ்ட்டு வந்து அந்த இன்னொரு ப்ராஃபிட் எடுத்துடலாம் அப்படின்னு போனது இப்போ லாஸ் ஆயிடுச்சு எனக்கு. இப்போ இந்த லாஸ்னாச்சும் ரெக்கவர் பண்ணிவிட்டு இன்றைக்கி காஸ்ட்டுனாச்சும் வச்சு நான் முடிச்சிடணும் இன்றைக்கோட நாளை அப்படின்னு உள்ளே போவார். அது இன்னும் பெரிய லாஸுக்கு அவர் கொண்டு போய் விட்டுரும். இங்கே வந்து அவருக்கு சைக்காலஜி வந்து எப்படி, ஃபஸ்ட்டு கிடைச்ச ப்ராஃபிட்டை இன்னும் அதிகப்படுத்தணும்னு உள்ளே போனார். கிடைச்ச ப்ராஃபிட்டும் போயிடுச்சு. சரி, கிடைச்ச ப்ராஃபிட் போயிடுச்சு, இன்னொரு முயற்சி எடுத்து அந்த ப்ராஃபிட்னாச்சும் தக்க வச்சுக்கிடுவோன்னு உள்ளே போனார். அது லாஸில் வந்துருச்சு. இப்போ ஐயோ லாஸே இல்லாமல் இருந்தேன், இப்போ லாஸ் வந்துருச்சு, இந்த லாஸைனாச்சும் எடுத்துகிட்டு ரெக்கவர் பண்ணிடுவோம் அப்படின்னு திருப்பி போனவருக்கு கூடுதலாக ஒரு லாஸ் கிடச்சிருச்சு. அப்போ இந்த இடத்துல அவர் மன ரீதியாக எவ்வளோ தூரம் வீக்காக இருக்காருன்னு பார்த்தீங்களா. இது இன்னொரு டைப்பாக போகிறோம். வாரம் ஃபுல்லாக மார்க்கெட்டில் எனக்கு வந்து ஒரு டெய்லி ஒரு 500 ரூபா கிடச்சா போதும், 1000 ரூபா கிடச்சா போதும், அதுக்கு மேலே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி 500 இல்லை 1000 வச்சுருவாங்க. டெய்லி 1000 திங்கக்கிழமை ஒரு 1000 ரூபா, செவ்வாய்க்கிழமை ஒரு 1000 ரூபா, புதன்கிழமை 1000 ரூபா எடுத்துருப்பாங்க. இந்த வியாழக்கிழமை நிஃப்டி எக்ஸ்பிரின்னு ஒரு டேட் வரும். அன்றைக்கி என்ன பண்ணுவாங்கன்னா லாட் சைஸ் வந்து அதாவது ப்ரீமியம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அங்கே வந்து மார்க்கெட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள்ட்ட இருக்க பைசாவை மொத்தமாக அன்றைக்கி வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இன்றைக்கி வந்து எல்லாமே ப்ரீமியம் கம்மியாக இருக்குது, ஸோ என்னோடய கேபிட்டலில் நான் லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன். அதாவது மற்ற நாள்லாம் ஒரு லாட் எடுத்து ப்ராப்பராக அந்த 1000 எடுத்துகிட்டு வந்தவங்க அப்போ 1000 ரூபா எடுக்காங்கன்னா அவங்களோட லாஸ் வந்து 500 ரூபாக்குள்ளே ஹோல்டு பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. இந்த வியாழக்கிழமை என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்பிரி டே அன்றைக்கி ப்ரீமியம் கம்மியாக இருக்குன்னு 4 லாட்டோ ஒரு லாட்டுக்கு அதிகமாக எடுத்துருவாங்க. கம்மியாக தானே இருக்குது அப்படின்னு ஒரு 4 லாட் எடுக்கான்னு வச்சுங்களேன். அன்றைக்கி அவங்களோட ரிவார்டு எவ்வளோ இருக்கும், 1000 ரூபா அப்படின்னா 4000 ரூபா ரிவார்டு இருக்கணும், ஆனால் லாஸ் 2000 ரூபா இருக்கணும். அது வந்து அவங்க திங்கிங் பண்ண மாட்டாங்க. லாஸ் 500 ரூபாக்குள்ள தான் வச்சுக்கணும், ப்ராஃபிட்டை மட்டும் பெருசாக எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மனசு இருக்கும். ஆனால் அங்கே அந்த பாயிண்ட்டை வந்து அவங்க நோட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அன்றைக்கி 2000 ரூபா லாஸ் வந்துடும். அவங்களுக்கு ஃபேவராக போகாமல் மார்க்கெட்டு நெகட்டிவாக போயிருக்கும், அன்றைக்கி லாஸ் எடுத்துருவாங்க. ஸோ நெட்டாக வந்து 3 நாள் எடுத்த ப்ராஃபிட்டோட எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபாவோட சேர்த்து லாஸில் வந்துடுவாங்க. இந்த மாதிரியும் ஒரு டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. அதாவது ஒரு இதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அதை கட் அண்ட் ரைட்டாக எல்லா நாளுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க, ஒரு பிரேக் அவுட் கிடச்சா தான் நான் என்ட்ரி கொடுப்பேன், ஒரு சப்போர்ட்டில் வந்தால் தான் நான் பையிங் பண்ணுவேன், என்னோடய வேலை இதான், இதுக்கு வந்தால் இது பண்ணுவேன் அப்படின்னு ஒரு நீங்கள் ஒரு ரூல்ஸ் வச்சுக்கணும். உங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ், இது வந்தால் மட்டும்தான் நான் என்ட்ரியே வருவேன், இல்லைன்னா அன்றைக்கி அது வரவே இல்லைன்னா எனக்கு அன்றைக்கி ட்ரேட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி மனசை நீங்கள் தயார் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நான் எல்லா நாளுமே என்னோடய ரிஸ்க்கு என்ன, ரிவார்டு என்ன, இதை ஃபோக்கஸ் பண்ணி தான் நான் கொண்டு போவேன். ஒவ்வொரு நாளும் ஒரு மாதிரி நான் வந்து என் ரிஸ்க் ரிவார்டை நான் மாற்றிக்க மாட்டேன். இன்றைக்கி நான் ஒரு லாட்டில் பண்ணுறேன்னா எல்லா நாளுமே நான் ஒரு லாட் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய என்ட்ரி இருக்கும். என்னோடய லாஸ் வந்து ஒரு நாளைக்கு 1000 ரூபா தான் அதிகபட்சம் அப்படின்னா அந்த 1000 ரூபா வந்துட்டால் நான் ட்ரேடை விட்டு வெளியே போயிடுவேன். இன்றைக்கி நான் ஆர்டர் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு 1000 ரூபா லாஸ் வந்துருச்சுன்னா அந்த 1000 ரூபா ரெக்கவர் பண்ணுறதுக்கு நான் இன்னொரு ஆர்டர் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறத விட்டுறணும். இன்றைக்கி எனக்கு வந்து 1000 ரூபா லாஸ், ஓகே நான் இதுக்கடுத்து மார்க்கெட்டுக்குள்ளே வரல, நாளைக்கு நான் வந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்தீங்கன்னா ஒரு 10 நாள் இதை தொடர்ந்து பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 2 நாள் உங்களோட ஸ்டாப் லாஸ் அடிக்கி 1000 ரூபா அப்படின்னா மீதி 8 நாள் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வருதுன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபா ரிஸ்க் எடுக்கிங்கன்னா 2000 ரூபா ப்ராஃபிட், 1:2 அந்த மாதிரி கால்குலேஷன் போகும். 8 நாள் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு 16000 ரூபா வரும். ஸோ அந்த 2 நாள் லாஸ் வந்து உங்களுக்கு ஒரு 2000 ரூபா. ஸோ நெட்டாக வந்து 14000 ரூபா ப்ரோக்கர்லாம் போச்சுன்னா ஒரு 13000 ரூபா நீங்கள் வந்து ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. இது நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் நான் ஒவ்வொரு மாதிரி, ஒரு நாள் நான் 2 லாட் எடுப்பேங்க, ஒரு நாளைக்கு 1 லாட் எடுப்பேன், ஒரு நாளைக்கு நான் 5 லாட் எடுப்பேன்,
டெய்லி வந்து நான் ஒரு ஸ்ட்ரைக்கில் எடுக்க மாட்டேன். இன்றைக்கி நான் ஓடிஎம்மில் பை பண்ணுவேன், நாளைக்கு ஏடிஎம்மில் பண்ணுவேன், நாளைக்கு ஐடிஎம்மில் பண்ணுவேன். நோக்கம் போல் நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ரிசல்ட் வந்து மந்த் எண்டில் பிஎன் உங்களுக்கு நெகட்டிவில் தான் இருக்கும். ஒரு ட்ரேடராக வந்து நீங்கள் சம் டிசிப்ளின்னா தொடர்ந்து மார்க்கெட் கொடுத்துட்டே இருந்தால் அது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறத கண்டினியூவாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். சைக்காலஜி அப்படின்னு பேச போனால் இங்கே நிறையா இருக்கும். ஸோ இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் சைக்காலஜி பற்றி வேறு டாப்பிக்கில் நம்ம பேசலாம்.